அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கெட் ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா 10:44 ஆகிறது. இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 19,615 வர்த்தகம் ஆயிட்டிருக்கு. ஓப்பன் 19,612, ஹை 19,641, லோ 19,562. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 80 புள்ளிகள் சந்தை பயணம் நடந்துள்ளது. இது நம்ம காலையில் பேசின மாதிரி என்னென்ன இம்பேக்ட் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம். நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேற்றைய ஹை அப்படிங்கிறது நம்மளுக்கு 19,000, அதாவது எஸ்டர்டே ஹை அப்படின்னு எடுத்துட்டா 19,595, எஸ்டர்டே லோன் எடுத்துட்டா 19,433. அப்போ இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சந்தை நம்மளுக்கு ஆரம்பம் அப்படின்னு எடுத்துட்டா 19,612க்கு ஆரம்பமாயிருக்கு. அப்போ இந்த 19,612க்கு ஆரம்பம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எஸ்டர்டே ஹை அபோவ் ஓப்பன் அப்படின்னு அர்த்தம். இந்த ஓப்பன் ஆன இடங்கள் நம்மளுக்கு எஸ்டர்டே ஹை. அப்போ இதற்கு மேலே சஸ்டெயின் ஆகிற வர சந்தை என்ன ஆகணும், ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே, அடுத்தது எஸ்டர்டே ஹைக்கு மேலே, இது எல்லாமே ஒரு ஆதரவான ஒரு விஷயம். அப்போது இதற்கு மேலே நிலை பெற்றால் மட்டுமே சந்தை மேல் நோக்கி மட்டுமே செல்ல இயலும் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சந்தை 19,612 நம்மளுக்கு ஓப்பன் ஆனதுமே உடனடியாக இறக்கம் கண்டுள்ளது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தை 19,562 அப்படிங்கிற இடத்துல நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்துட்டு, அப்போ 19,595க்கு மேலேயும் 19,612க்கு மேலே இருந்தால் ஒரு ஏற்றத்துக்கு உண்டான வாய்ப்பு. அந்த ஏற்றத்தை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இது நிலை பெறணும் அப்படின்னா சந்தை 19,612க்கு மேலே இருந்தால் மட்டுமே தான் மேலே இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். இதில் முரண்பாடு நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியில் இருக்கிறது. 44,781 அவங்க நெகட்டிவில் இருக்கிறாங்க, இவங்க பாசிட்டிவில் இருக்கிறாங்க. அதனால ஒரே அடியாக மேலே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னா 80% அதுக்கு கிடையாது. 20% மட்டுமே அது நடைபெற வாய்ப்பாக இருக்கலாம். அடுத்தது நம்மளுக்கு ஓப்பன் அபோவ், ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ். அப்போது இதற்கு உட்பட்டு சந்தை இருக்கிறது சைட்வே அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்துருக்குறோம். ஏன்னா ஓப்பன்லேருந்து ஒருத்தன் ஆரம்பமான வாய்ப்பிலிருந்தே மேலே நிற்க முடியல அப்படின்னா அவனால் எப்படி போக முடியும் அப்படிங்கிறதுனால அவனுக்கு கீழ் நோக்கி ஒரு அழுத்தம் கிடைக்கும். ஒருத்தன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்காங்கட்டி அவனுக்கு ஒரு அழுத்தம் கிடைக்கும். இந்த ரெண்டு அழுத்தமும் என்ன ஆக போகிறது அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதே மாதிரி 19,562 ஏன் இவங்க சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படிங்கிறது இங்கே புரிஞ்சுக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். சந்தை ப்ரீவியஸ் க்ளோஸ் இந்த இடத்துல இருக்குது, ஓப்பன் இந்த இடத்துல இருக்குது. ரெண்டுக்கு இடைப்பட்ட வந்ததுமே சந்தை ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிறத சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி மேலே தான் ஓப்பனை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. அப்போது இந்த இடம், அப்போது ஓப்பனுங்கிற இடமும் ப்ரீவியஸ் க்ளோஸுங்கிற இடமும் ஒரு வால்டைலுக்கு உண்டான இம்பேக்ட் ஜோனாக இருந்திருக்கு அப்படிங்கிறத இங்கே எடுத்திருக்கோம். அப்போது இதை ப்ரீவியஸ் க்ளோஸை பிரேக் அவுட் பண்ணுனா நம்மளுக்கு அந்த சப்போர்ட் பிரேக்குன்னு எடுத்துட்டா எஸ்டர்டே லோ அந்த மாதிரி ஏதாச்சும் வீக்லி லோ அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு செல்லிங் ப்ரெஷர் வரக்கு உண்டான வாய்ப்பாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க, அதாவது ஓப்பன் பிலோ, அதாவது எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஆரம்பம் ஆயிருந்தாலும் சந்தையோட பயணம் ப்ரீவியஸ் க்ளோஸில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிய வைக்கிறாங்க. அதற்கு அடுத்தது ஓப்பன் டு லோ அப்படிங்கிறது நம்மளுக்கு 50 புள்ளிகள். அதே மாதிரி ஓப்பன் டு ஹை அப்படிங்கிறது 30 புள்ளிகள், மொத்தம் 80 புள்ளிகள் தான் ஆயிருக்கு. ஒன்று நம்மளுக்கு 100 புள்ளிகள் பயணம் அப்படின்னா இந்த 612க்கு மேலே இருந்தால் இந்த ஹையை பிரேக் பண்ணி மீண்டும் ஒரு 50 புள்ளிகள், அப்போது 19,662 அந்த மாதிரி இடத்துக்கு வரக்கூடான வாய்ப்புகள் இருக்கலாம். அதற்கு அட்டவணை என்ன உறுதுணை பண்ணுகிறது அப்படிங்கிறதை பார்க்கணும். அட்டவணை பார்த்திங்கன்னா நேற்று 19,500 கால் மற்றும் புட் ஸ்ட்ரேடலாக இருந்தது, 500 புட். இன்றைக்கி 19,600 கால் 600 புட் ஸ்ட்ரேடலும் கூட, அடுத்து கூடவே ஒரு ஸ்ட்ரேங்கலும் இருக்கிறது 19,500 700.
அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 19,600 மையமாக வைத்து அதனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் 67னா 19,667 19,600 புட் 97 ரூபாங்கும்போது 19,503 இதுதான் முதல். இதற்குள்ளே இருக்கிற வர சந்தை பயணம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கணும். இந்த 19,612க்கு மேலே வர்த்தகமாகிறதே இதற்கு தடுப்புகள் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஏன் தடுப்புகள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இவர்களுக்கு உண்டான பயணத்தில் எந்த தடுப்புமே இல்லை. ஏன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்குது, ஓப்பனுக்கு மேலே இருக்குது, எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருக்கோம்னா இவங்களுடைய வேகம், கட்டுப்பாடு, அழுத்தம் இது அனைமே நம்ம பார்க்கணும். அப்போ 19,612 அப்படிங்கிறது மிக முக்கிய புள்ளியாக இருக்க போது அதற்கு மேலே நிற்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் 19,660. அப்போ இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 170 புள்ளிகள் பக்கம் வரும். அப்போ 19,770 19,430 சந்தையோட பயணம் இதற்குட்பட்டும் இருக்கலாம். அதனால் 19,667 அப்படிங்கிறது என்ன, 19,503 அப்படிங்கிறதும் 19,600 மையப்புள்ளியை வச்சு செயல்பட போகிறது. சந்தையோட எல்லைகள் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதை பார்த்து ஆய்வு செய்யுங்கள். அடுத்தது பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா நேற்றே வந்து 44,800 கால், 44,800 புட், 44,700 புட் அதெல்லாம் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஸ்ட்ராடலாக மாறி இருக்கு. 44,800 மையமாக வைத்து நம்மளுக்கு இருக்குது. அப்போ 44,800 44,800 காலோடது வந்துட்டு 260 போது 45,060 44,800 புட் 207 ரூபாய் அப்படிங்கும்போது 44,593 சந்தையோட ரேஞ்ச் இதற்கு உட்பட்டு இருக்கும். இதோட பிரேக் அவுட்டில் 470 புள்ளிகள் வரதுனால இதிலிருந்து 400 புள்ளிகள் ஆட் பண்ணால் 45,200. இங்கிருந்து நம்ம 400 புள்ளிகளை நம்ம 460னா 400 புள்ளிகள் நம்ம இது பண்ணால் 44,400. சந்தை 44,400 டு 45,200. அதற்கு முன்பு 44,593 டு 45,060 44,800 மையமாக வைத்து நடைபெற போகிறது. இப்போ பேங்க் நிஃப்டி என்ன இடங்களில் வர்த்தகம் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். நாற்பத்தி 800 நம்ம பேசணும், அதற்கு மையமாக தான் இருக்கிறாங்க. அவங்களோட ஹை 44,964, லோ 44,695 இருக்காங்க. அப்போ இந்த இடங்களில் எப்படி இருக்காங்க பார்க்கலாம். இப்போ நிஃப்டி வந்து பாசிட்டிவாகவும் பேங்க் நிஃப்டி வந்து சற்று நெகட்டிவில் இருக்கிறது கொஞ்சம் முரண்பாடு. இது மார்க்கெட் வந்து ஒரு வாலட்டைல் மூமெண்ட்டில் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதே செகண்ட் ஹாஃபில் ஏதாச்சும் பிரேக் அவுட் அப்படிங்கிற விஷயம் நடைபெற்றால் அது ஒன் சைடு மார்க்கெட்டாக கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனாலும் சந்தை உங்களுடைய கண்ணோட்டத்தில் பார்த்து ஆய்வு செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.